வணக்கம். இது உங்கள் ஏஜே ஏஞ்சல் டிசைன்ஸ். ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல. இனிமேல் ஓரளவு கண்டினியூஸாக வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. இன்றைக்கி ஒரு சின்ன டிசைன் ஸ்லீவ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்மளோட ஸ்லீவ் எந்த அளவு சைஸோ அது சரியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 இன்ச் பாட்டத்துலேருந்து 3 இன்ச் மேல் பக்கமும் சைட்லேயும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு சின்ன ஃபிஷ் ஸ்லீவ் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரவுண்ட் நெக் வரைகிற மாதிரி லைட்டாக நம்ம வந்து வளைச்சி கட் பண்ணிக்கலாம். அந்த வளைவு பக்கத்தில் ஒரு சின்ன கர்வ் லைன் கொடுத்துக்கலாம். இப்போ அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்லேயும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சென்டரில் கட் பண்ணியிருந்த அந்த பீஸை ஒரு கேன்வாஸ் பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அது கொஞ்சம் ஸ்டிப்பாக நிற்கும். அதுக்கு நான் இன்னொரு கலர் கொடுத்துக்கிறேன். ஒரே கலரில் கூட நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை மேட்சிங்காக வேறு ஏதாவது பார்டர் கலரில் கொடுக்குறதா இருந்தால் நம்ம மாற்றி கொடுத்துக்கலாம். இப்போ இதை அடித்து நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ இப்படியே கூட நம்ம வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இல்லை அந்த ப்ளவுஸ் கலர்லேயே நம்ம ஒரு பைப்பிங் கொடுத்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் ப்ளவுஸ் கலரில் நான் வந்து இதில் பைப்பிங் கொடுத்துக்கிறேன். அப்படியே ஒரு மேல் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து தேவையான அந்த 2 பீஸும் எடுத்துட்டோம். இப்போ இதை அப்படியே ப்ளவுஸ் பீஸில் நம்ம வந்து அட்டாச் பண்ணிடலாம். இதை வந்து லைனிங் அடித்து திருப்பிட்டும் பைப்பிங் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே வச்சு பைப்பிங் கொடுக்குறதா இருந்தால் நம்ம வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து பைப்பிங் கொடுத்துட்டேன். இப்போ இதோட அடிப்பக்கத்தில் இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த பீஸை வச்சு ஜாயின் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டான ப்ளவுஸ் ரெடி ஆயிரும். அப்படி நம்ம வந்து மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம்.